திருப்பானாழ்வாரும் ராமாவதாரமும். திருப்பானாழ்வாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை முதலில் பார்ப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே காவிரிக்கரையில் உள்ள உறையூரில் ஒரு அந்தணரின் வயலில் கண்டெடுக்கப்பட்டு பாணர் ஒருவரால் வளர்க்கப்பட்டார் திருப்பானாழ்வார். யோகி வாகனன், முனிவாகனன், பாணப்பெருமாள் என்றெல்லாம் அவருக்கு பெயர் உண்டு. இவருடைய அவதார தினம் கார்த்திகை ரோகிணி என்று சொல்லப்படுகிறது. இவர் சிறந்த பாடகர். திருமாலின் அழகை வர்ணித்து மெய்மறந்து பரவசமாய் பாடி திருவரங்கப் பெருமானின் சந்நிதியிலேயே இறைவனோடு கலந்தவர். அமலன் ஆதிப்பிரான் என்று தொடங்கும் பாசுரங்கள் இவரின் அருளி செயல்களாகும். திருவரங்கத்துக்கு நேரே செல்லாமல் காவிரியின் எதிர்க்கரையிலேயே நின்று கொண்டு உறையூரிலிருந்து அரங்கனின் திசை நோக்கியே பாடுவார். அவருடைய தூய்மையான பக்தி தனக்கு உகந்தது என்று இந்த உலகுக்கு தெரிவிக்க விரும்பினாராம் திருவரங்கப் பெருமாள். ஒரு நாள் காவிரி கரையில் நின்று மெய்மறந்து அரங்கனை பாடிக்கொண்டிருந்தார் திருப்பானாழ்வார். அந்த வழியே காவிரியில் அரங்கனுக்கு நீர் கொண்டு செல்ல ஒரு அர்ச்சகர் வந்தார். தன் வழியை விட்டு அவரை விலகி போகும்படி சொன்னார். அரங்கனுக்கு திருவாராதனத்துக்கு நீர் கொண்டு செல்ல தாமதமாகிவிட்டது என்று அவரை கோபித்து கொண்டார். ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே வீசினார். திருப்பானாழ்வாரும் பயந்தபடியே விலை கொண்டு நின்றார். ஆலயத்துக்கு திரும்பின அர்ச்சகருக்கு அதிர்ச்சி. ரங்கநாதருக்கு கல்லால் அடிபட்டு இரத்தம் வந்து கொண்டிருந்தது. அரங்கன் அர்ச்சகரிடம் சொன்னார், இவர் யாரை தாக்கினாரோ அவர் அரங்கனுடைய உண்மையான பக்தர். அவரை போய் மன்னிப்பு கேட்டு தோளில் தூக்கி கொண்டு வந்தால்தான் பூஜையை ஏற்றுக்கொள்வேன் என்று அரங்கநாதர் கட்டளையிட்டார். திருப்பானாழ்வாரிடம் சென்று முறையிட்டு அர்ச்சகர் மன்னிப்பு கேட்டார். முதலில் தான் தாண்டபுரத்தை சேர்ந்தவன் என்று தயங்கியபடியே இருந்த திருப்பானாழ்வார் பிறகு அரங்கனின் கட்டளைக்கு அடிபணிந்தார். அர்ச்சகர் தன் தோளிலேயே திருப்பானாழ்வாரை ஏற்றிக்கொண்டு ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். ஊரே வியந்தது. தன்னால் அரங்கனை இன்று தரிசிக்க முடியும் என்ற பரவசத்தில் திருப்பானாழ்வார் பாசுரங்களை பாடினார். அமலனாதிப்பிரான் என்று ஆரம்பித்தார். திருக்கமல பாதம் முதல் வர்ணிக்க ஆரம்பித்தார். பாசுரங்களின் முடிவில் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லி அரங்கனின் சந்நிதியிலே நுழைந்தவர் அரங்கனோடு கலந்துவிட்டார். இவர் பாடிய அமலனாதிப்பிரான் என்ற பாசுரங்கள் மிகவும் பிரசித்தம். தினமும் வைணவர்களால் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. இதிலே ஒரு பாசுரத்தில் ராமாவதாரத்தை குறிப்பிட்டு பாடுகிறார். அந்த பாசுரம் 4வது. அதனுடைய அர்த்தம், நாற்சதுரமாய் உயர்ந்திருக்கின்ற மதில்கள் சூழ்ந்த இலங்கையை ஆண்ட ராவணனின் 10 தலைகளும் உதிரும்படியாக அற்புதமான அம்புகளை எய்தவன், கடல் நிறம் கொண்டவன், வண்டுகள் இனிமையாய் இசைவாட அதற்கேற்றபடி சிறந்த மயில்கள் நடனமாட ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அழகிய மணவாளனின் திருவயிற்றில் உள்ள உதரபந்தம் என்கிற திருவாபரணம் என் நெஞ்சினுள்ளே பதிந்து உலாவுகின்றது என்று பாடுகிறார். சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைப்பத்து உதர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயிலாட ரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என்னுள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்று பாடுகிறார். இந்த பாடல்கள் எல்லாமே தினமும் அனுசந்திக்கப்படுகின்றன. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.